உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த ப்ரூரிட்டஸ் அனி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது த ஆனல் இச்சிங் என்று கூட அதை சொல்லலாம். அதாவது ஆசன வாயிலே அடிக்கடி அரிப்பு ஏற்படுவது. இது ஒரு சமுதாயத்திலே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகள். இது ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருந்துகளாலே இந்த பூச்சிகள் வெளியேறக்கூடிய நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். ஆனால் எளிமையாக நம் வீட்டிலே இருக்கக்கூடிய அல்லியம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற கார்லிக், இந்த கார்லிக் என்கின்ற பூண்டை 2 பல் எடுத்து தோல் உரித்து விட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே மென்று தின்று விட்டு சிறிது லூக்வாம் என்று சொல்லக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணீரை பருகி வருகின்ற பொழுது 1 வார காலத்திலே இந்த ஆனல் இச்சிங் என்கின்ற ப்ரூரிட்டஸ் அனி என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைய நவீன நாகரிக காலத்திலே இளையவர்களுக்கு கூட இதய நோய் என்பது தவிர்க்க பெற முடியாத ஒன்றாக விளங்குகிறது. 30-40 வயதுக்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் என்கின்ற நிலையை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த நிலை வாராமல் தடுப்பதற்கு த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே இந்த இதய நோய், இதய அடைப்பு, இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பு, இவைகளெல்லாம் வாராது இருப்பதற்கு நாம் முன்கூட்டியே பூசணி விதை, த பம்ப்கின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பூசணி விதை நாட்டு மருந்து கடைகளிலே சுத்திகரித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. தினம் 2 தேக்கரண்டி முதல் 3 தேக்கரண்டி வரை அந்த பூசணி விதையோடு இனிப்பு சேர்த்தோ அல்லது வெறுமனோ மென்று தின்றுவிட்டு சிறிது பால் குடிக்கின்ற நிலையிலே சில வாரங்களிலே இந்த இதய அடைப்பிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதய அடைப்பு வாராமல் தடுக்கிறது. இதய இரத்த ஓட்டத்துக்கு இது பயன் தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டும் அல்லாமல் இது உடலுக்கு பொலிவையும் பலத்தையும் தரக்கூடியதாகவும் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பூசணி வித்து விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மழைக்காலங்களிலே குறிப்பாக நீர்ப்பாங்கான இடங்களிலே, ஆற்று ஓரங்களிலே, ஓடை ஓரங்களிலே, ஏரியின் கரைகளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமருந்து சுக்கங்காய். இங்கே பார்க்கின்றோம் சுக்கங்காய். இதை கும்மட்டிக்காய் என்று, தும்மட்டிக்காய் என்று கூட சொல்லுவது வழக்கம். இந்த சுக்கங்காயை வற்றலாக நாம் செய்து பயன்படுத்துவது வழக்கம். எப்படி கத்தரிக்காய், கொத்தவரங்காய் இவற்றையெல்லாம் வற்றலாக செய்து வைத்து கொண்டு ஆண்டு முழுவதும் பயன்படுத்துகின்றோமோ அதுபோல இந்த சுக்கங்காயை உப்பிட்டு அதை காய வைத்து வற்றலாக பயன்படுத்துவது வழக்கம். இது குக்குர்பிட்டேசியே என்று சொல்லக்கூடிய வெள்ளரி இனத்தை சார்ந்த ஒன்றாக திகழ்கிறது. தானாக வந்து நமக்கு பயன் தருகின்ற ஒன்றாக இது முளைக்கின்ற ஒன்று. குறிப்பாக வேர்க்கடலை பயிர் வைக்கின்ற பொழுது அதனோடு ஊடாக இது பரவுவது வழக்கம். அந்த சுக்கங்காயை எடுத்து எந்த வகையிலே நாம் பயன்படுத்தினாலும் அது வயிற்றுக்கு வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பித்த சமனியாக திகழ்கிறது. ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே இதனுடைய காயை உலர்ந்ததாக இருந்தாலும் சரி, பசுமையாக இருந்தாலும் சரி,
தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே, ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சக சளியை வெளியேற்றி இருமலை போக்குவதாக திகழ்கிறது. சுவாச பாதையை சீர் செய்கிறது. பித்த சமணியாக, அதாவது அருசி என்று தமிழிலே சொல்லுவார்கள். ருசி இன்மை, அதை அருசி என்று சொல்லுவார்கள். இந்த வாய்க்கு ருசி இல்லாத நிலையிலே இந்த சுக்கான்காய் வத்தலை கொண்டு நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே அது சுவையை கூட்டுவதாக, இன்னும் சிறிது உணவை சேர்த்து கொள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளையும் வேர்களையும் நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்று கழிச்சலை வெளியேற்றி, அதிலே இருந்து வாதத்தை வெளியேற்றி, புழுக்களை வெளியேற்றி, அந்த ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே குடலை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இதனுடைய இலைகளும் வேர்களும் விளங்குகின்றன. இதை எண்ணெயாக, அதாவது சுக்கன்காயை எண்ணெயாக காய்ச்சி வைத்து கொண்டு மேலே தடவுகின்ற நிலையிலே தேமல், படை, சொறி, சிரங்கு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பொடுகு என்கின்ற நிலையை போக்குகிறது. அலோபீஷியா ஆரியோட்டா என்று சொல்லுகின்ற புழு வெட்டு இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இந்த சுக்கங்காய் எண்ணெய் திகழ்கிறது. அன்பான நேயர்களே, சுக்கங்காய் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சுக்கங்காயை பயன்படுத்தி நுரையீரலை சுற்றி நீரேற்றம், நுரையீரலில் அதிகப்படியான சளி சேருதல், இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுக்கங்காய், மிளகு, அதிமதுரம், கல்லுப்பு. சுக்கங்காய் கொடி பார்க்கறதுக்கு வெள்ளரி கொடி மாதிரி இருக்கும், தரையோடு படர்ந்து வளரும், மஞ்சள் நிறத்துல பூக்கள் இருக்கும். இதோட இலைகள் சிறிய அளவு பூசணி இலைகள் போல சொரசொரப்பா இருக்கும். இந்த இலைகளை நம்ம மலமிளக்கியா பயன்படுத்தலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கும்பொழுது இது ஒரு லாக்ஸேட்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம். மலச்சிக்கல் இருக்கும்பொழுது இந்த சுக்கங்காய் இலையை நம்ம குடிநீராக்கி குடிச்சிட்டு வரும்பொழுது அது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்தா செயல்படும். அதே போல நீர்க்கடுப்பு இருக்கும் பொழுது, நீர் சுருக்கு இருக்கும் பொழுதும் இந்த சுக்கங்காய் மற்றும் சுக்கங்காய் இலை இவை இரண்டுமே நம்ம இடிச்சு, அந்த கொடி தண்டு எல்லாமே சேர்த்து இடிச்சு குடிநீராக்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும், கை கால் முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட சுக்கங்காய் இலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த இலையை அதிகமா நம்ம சாப்பிடும் பொழுது இது கழிச்சலை உண்டாக்கும், பேதி ஆகும். அதனால கொஞ்சமா சேர்க்கணும். ஒரு சிறிய இலை சேர்த்தோம்னாலே போதும். இது ஒரு சிறுநீர் பெருக்கியா செயல்படும். நுரையீரல்ல சுற்றி நீரேற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு மூச்சு வாங்குறது இருக்கும். இதோட நம்ம ஒரு சிறிய அளவு சுக்கங்காய் கொஞ்சமா சேர்க்கணும். ஒரு பாதி சுக்கங்காய் சேர்த்தோம்னாலே போதும். கொஞ்சமா மிளகு பொடி, அதிமதுர பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும். நுரையீரல்ல சளி அதிகமாகும் பொழுது தொடர்ந்து இருமல் ஏற்படும். சளி வெளியில வராத போது நமக்கு மூச்சு வாங்குறது, வீசிங் போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மருந்து நம்ம குடிச்சோம்னா சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இருக்கும். இந்த சுக்கங்காயை நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணும்பொழுது இதோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணோம்னா முடி நல்லா வளரும், முடி கொட்டுறதும் கம்மியாகும். சுக்கங்காய் நம்ம வற்றல் தயார் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, சுண்டைக்காய் வற்றல் எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி வாரம் 2 முறை சுக்கங்காய் வற்றல் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், கையில் ஏற்படும் நடுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். சுக்கங்காய் இலை மற்றும் காய், அதிமதுரம், மிளகு மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சளியை போக்கக்கூடிய மருந்தாகவும், நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும், உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சுக்கங்காய்
ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வற்றலை நாம் அவ்வப்போது சாப்பிடுகின்ற பொழுது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக அது நமக்கு பயன் தருகிறது. ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலே அந்த காயை நாம் தீநீராக வைத்து பருகுகின்ற பொழுது, குறிப்பாக அதனோடு மிளகு, பெப்பர், ஒரு 5-6 மிளகு சேர்த்து அதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் அகட்டு வாயு அகற்றியாக ஒரு கார்மினேட்டிவாக இந்த மிளகும் அதிமதுரமும் நமக்கு பயன் தருகிறது. இந்த மிளகு அதிமதுரத்தோடு சுக்கங்காய் சேர்த்து இங்கே தீநீராக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இது வயிற்றில் இருக்கின்ற வாயுவை போக்குகிறது. அதிகமான வாயு, வயிறு பொறுமல், வயிற்று உப்புசம் இவற்றையெல்லாம் போக்குகிறது. வாயுவை கண்டிக்கிறது. வாதம் மிகுதியினாலே ஏற்படுகின்ற அதிகமான தேவையற்ற அனிச்சை செயல்களிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலே இந்த சுக்கங்காய் திகழ்கின்ற பொழுது அதனுடைய இலையும் வேரையும் அல்லது காய்களையும் நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற நிலையிலே கழிச்சலை தரக்கூடியதாக ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே கழிச்சலை உற்பத்தி செய்து வாதத்தை அந்த கழிச்சல் மூலமாக வெளித்தள்ளி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. பித்தத்தை இது அதிகப்படுத்தக்கூடியதாக இருப்பதனாலே இதை அதிகமாக பயன்படுத்துவது என்பது சற்று பித்தத்தை கூட்டுவதாக இருக்கும் என்பதையும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு அளவோடு பயன்படுத்துகின்ற நிலையிலே இந்த சுக்கங்காய் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆற்றங்கரைகளிலே, ஏரி கரைகளிலே, இப்படி சாலை ஓரங்களிலே நாம் பார்க்கின்ற சுக்கங்காய் ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.